ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம போர்ட்டிகோலில் உருளி டெக்கரேஷன் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி நிறையா பூ வாங்கிட்டு வந்திருந்ததுனால இன்றைக்காவது நல்லா கிராண்டாக சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு ரோஸு அந்த செவந்தி பூ எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அது பாருங்கள், அந்த உருளியை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் பூனைக்குட்டி வந்து முன்னாடி நின்றுக்குவாங்க. என்னை எடுங்கிறது மாதிரியே எப்போ பார்த்தாலும். எப்போயுமே வீடியோ எடுத்தாச்சுன்னா இவங்க கிளம்பி வந்து நின்றுக்குவாங்க முன்னாடி. என்ன தான் போகணும்னு சொன்னாலும் போகவே செய்கிறதே இல்லை. மல்லி பிளான் எல்லாமே வந்து சுற்றிலையும் அந்த ஃப்ளவர் வாஸ்லாம் வச்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் வந்து பாஸ்தா செய்கிறதுக்கு எண்ணெய் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதனால் இருந்தாலும் சொல்லிடுறேன். எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, முட்டை வந்து இருந்துச்சு, அதனால் முட்டையுமே சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவேன், உப்பு கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்தாவும் சேர்த்துட்டு அந்த கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா பாஸ்தா நம்ம வடித்த தண்ணியவே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு, 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்தாவும் சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிளறிக்கலாம். கிளறிட்டு இறக்கிக்கிட்டோன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரம் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இதில் காரம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடியே அன்னைக்கு செஞ்சுருந்தப்போ காரம் கொஞ்சம் நல்லாவே போட்டிருந்தேன், தக்காளியுமே எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா அதனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி செஞ்சுருந்தப்போ அதனால் காரமுமே கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது நல்லாயிருக்கும். கடையிலேயே வாங்குகிற டேஸ்ட்டுக்கு நம்ம செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பன்னீர் இருந்தாலுமே கூட லாஸ்ட்டாக துருவி போட்டுப்பேன், அதுவுமே கொஞ்சம் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. அவ்வளோதான், பாஸ்தாவும் சேர்த்துட்டு நல்லா நெருப்பு ஹையாக வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிக்கிட்டோன்னா சூப்பர், நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி நம்ம டிஃபன் வந்து எப்போயும் செய்கிறதே சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி இடையில ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் அவங்க சாப்பிட்றத பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லா பேத்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.